22 மார்ச் 2025. நான் இப்போ இங்கே இருக்கிற இடம் டெல்டா மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பழமையான திருக்கோயில் ராஜகோபால சுவாமி செங்கமல்லம் அப்படிப்பட்ட ஒரு கோயிலே இருக்கேன். என்னோட மிஸ்டர் ராஜகோபால். நான் இவர் யானை பாகன் இல்லை, நான் சொல்லுவேன் யானை பைலட். இப்போ நம்ம ஃப்ளைட்டில் போகிறோம், அப்போ ஃப்ளைட் பைலட். ஒரு ட்ரெயின், அப்போ ட்ரெயினை இயக்கக்கூடிய ஒரு லோக்கோ பைலட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னை பொறுத்தவரையில் நான் பாகன்னு அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், எலிஃபண்ட் பைலட் தான். அது இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடங்கள்லையும். அப்படிப்பட்ட இன்னைக்கு நான் இங்கே இருக்கிறேன். இதுக்கு காரணம் என்னன்னாக்கா, 3 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில் யானைகள் எல்லாம் நம்ம ஆய்வு பண்ணுவோம். அதுக்குன்னு ஒரு சட்ட விதிகள்லாம் இருக்குது. அதன்படி பராமரிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம யானையை பராமரிக்க அந்த குழு இருக்கும். அந்த குழுவில் அந்த மாவட்டத்தினுடைய வன அதிகாரி, கால்நடை மருத்துவர்கள், அது இல்லாமல் இந்து சமய அறநிலையத்துறையுடைய அதிகாரிகள், அப்போ நம்மளை போல் ஒரு யானை விஞ்ஞானி, என் பேர் டாக்டர் சிவகணேசன். ஒரு 40 வருஷமாக யானையில் அரசு பண்ணிட்டு. அப்போ இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள், ஒரு உலக நீர் நாள். இன்னைக்கு நேற்று வேர்ல்டு ஃபாரஸ்ட் டே. அதை தாண்டி இன்னைக்கு மிக முக்கியமான விஷயம், யானையை நம்ம தல ஆய்வு பண்ண போகிறோம். யானைகள்லாம் எப்படி சிறப்பாக ஒரு மேலாண்மை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்து சமய அறநிலையத்துறை மாவட்ட வாரியாலாம் குழுவெல்லாம் போட்டு பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு ரொம்ப ஒரு சிறப்பு என்னென்னா, மன்னார்குடி செங்கமலம். தமிழ்நாட்டில் எத்தனையோ கோயில்களில் கிட்டத்தட்ட ஒரு 27 யானைகள் இருக்குது. ஆனால் இருந்தாலும் பார்த்திங்கனாக்கா, அந்த செங்கமலம் அப்படின்றது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, ஆசிய லெவலில் இதுக்கு நண்பர்கள்லாம் உண்டு, குழுவெலாம் உண்டு, சமூக ஊடகங்கள் உண்டு. அதுக்கு காப்பட்ட செங்கமலம்னு சொல்லிட்டு பேரே வச்சுருக்கிறாங்க. ஒரு செல்ல விலங்கு, யானைகள் பொறுத்தவரை ஒரு வனவிலங்குல ஒரு செல்ல விலங்கு தான். பட் இருந்தாலும் இந்த செங்கமலம்னு வரும்போது பார்த்திங்கனாக்கா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் லைஃப். அது சில்ட்ரன்லேருந்து எல்லாருமே அதை பார்த்திங்கனாக்கா, இது பராமரிப்பு அப்படின்ற முறையை பார்த்திங்கனாக்கா 2 விஷயம் இருக்குது. ஒன்று கோயில் நிர்வாகம், இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாகம், அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம். 2வது யார் மிக முக்கியமான ஆள், அதை பராமரிக்கக்கூடிய பைலட், அது மிஸ்டர் ராஜகோபால். தமிழ்நாட்டில் ஒரு யானைப்பாகன், ஒரு டிகிரி படித்தவர்னா இவர் தான், ராஜகோபாலன் தான். ஓகே, இவருக்கு அசிஸ்டண்ட் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இந்த யானை கொட்டகை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இப்போ கடந்த 1 வருஷத்துக்கு புதுப்பிச்சிருக்காங்க, பிரமாதமாக புதுப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இதை பராமரிக்கக்கூடிய ஊழியர்கள் தங்கக்கூடிய இடங்கள், அதை தாண்டி பார்த்தீங்கன்னா தாவரங்களை வைக்கக்கூடிய இடங்கள், இப்படி அதுக்கு இந்த யானை ஃப்ரீயாக போகணும்னு சொல்லிட்டு நடைப்பயிற்சிக்குன்னு சொல்லிட்டு அழகான ஒரு நந்தவனம், இப்படி பல விஷயங்கள்லாம் இப்போ வச்சுருக்காங்க. நான் பல கோயிலில் போய் ஆய்வு பண்ணியிருக்கேன். அதில் மிஸ்டர் ராஜகோபால் அவங்கள இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு இதுதான். வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு சின்ன விஷயம், செங்கமலத்துக்கு பிடித்த குணம் என்ன? ரொம்ப சாதுவாக இருக்கும். இதுவரையிலும் எந்த சூழ்நிலையும் கோவப்பட்டதே கிடையாது. யானைகள்னாவே எல்லாரும் லைக் பண்ணுவாங்க, அதில் ஸ்பெஷல் இருக்கு. ஆனால் ஒரு யானையோடையே பயணிச்சிருக்கீங்க எத்தனை வருஷம்? இதுகிட்ட 20 வருஷமாக பயணிச்சிருக்கீங்க. 20 வருஷமா நீங்கள் பயணிச்சுட்டு இருக்கீங்க. இந்த 20 வருஷத்துல அந்த செங்கமலம் அப்படின்ற ஒரு யானையை நீங்கள் எப்படி அதை எடுத்துக்கிட்டீங்க? ஒரு 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 குடும்ப உறுப்பினராக எடுத்துக்கிட்டீங்களா? எப்படி எடுத்துக்கிட்டீங்க? ஒரு குடும்ப உறுப்பினராக தான் எடுத்துக்கிட்டேன். என்னுடைய மூத்த பொண்ணு மாதிரி தான் அதை நான் வளர்த்துக்கிட்டேன். ஒரு மூத்த பொண்ணாக வளர்த்துருக்கீங்க. ஓகே, இப்போ நம்ம செங்கமலம், இந்த செங்கமலத்துக்கு ஏன் இவ்வளோ மிகப்பெரிய ஒரு லைக்கிங், சோசியல் மீடியாவில் லைக்கிங் இருக்கு? அதுக்கு என்ன காரணம்? எல்லா யானைக்கும் இல்லாத அளவுக்கு தலையில முடி நிறைய இருக்கு. சரி, இந்த முடியை வளர்க்கறதுக்கு இந்த செங்கமலம் தான் முழு கோஆப்ரேட் பண்ணுது. ஓஹோ. மற்ற யானைகளும் விட்டா வளர்க்கலாம்,
பட் ஆனா அது என்ன பண்ணுவோம்னா அந்த கோவில்ல வளர்க்குற யானை கல்லு தூண்ல போட்டு தேய்ச்சிரும். சரி. இல்லைன்னா கையால புடுங்கிரும். ஏதாவது ஒண்ணு பண்ணிடும். அதனால அதை வளர்த்த முடியாது. சரி. இது வந்து ரொம்ப கோஆபரேட் பண்ணி கையாலையும் புடுங்கல, எதுலையும் போட்டு உரசல, மரத்துலயும் போட்டு உரசல. இது கோஆபரேட் பண்ணாதான் இது சாத்தியப்பட்டது. முழுக்க 100% அதனுடைய கோஆபரேஷன் தான். அப்ப பாத்தீங்கன்னாக்கா வனவிலங்குகளே பாத்தீங்கன்னாக்கா அது வந்து சும்மா இருக்காது. பர்டிகுலர் யானை பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் இருக்கும். நம்ம வந்து அறியாமலே ஏதாச்சும் ஒன்றுனா அதை பிடுங்கி போட்டுடும். ஆனால் இந்த யானை அதை வந்து பிடுங்கி போடாமல் அந்த முடியை வந்து அழகாக மெயின்டைன் பண்ணி இன்னைக்கு அது அந்த இடத்துக்கே அந்த தும்பிக்கை எடுத்துட்டு போகிறதில்ல. அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம். ஓகே, இது வந்து நம்ம வந்து அதனால தான் வந்து சமூக ஊடகங்கள் ஆகட்டும் எல்லா இடத்துலையும் ஆகட்டும் இது மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷல் லைக். வருஷமாக இந்த யானையோடைய நீங்க பயணிக்கிறீங்க. இந்த யானை வந்து 2003 வாங்கணும், கேரளாவில் வாங்கணும். சரி. வாங்குறதுக்கு முன்னாடியே ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியே கேரளா போயிட்டேன் நானும் எங்க ஃபாதரும். சரி. அங்க போய் நான் அங்கேயே போய் இந்த யானையை கையில ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டேன். சரி. இந்த யானைக்கு வரும்போது ஒன்றும் தெரியாது. எத்தனை வயசு அப்ப யானைக்கு? எத்தனை வயசு? அப்ப யானைக்கு 15 வயசு. 15 வயசுல யானை வந்து கோயிலுக்கு வருது. ஆமா. சரி. 2003 15 வயசுல வந்தது. சரி. அதுல இருந்து நான் தான் பாத்துக்கிட்டு. சரி, பார்த்துருக்கேன். பொதுவாக வந்து வளர்ப்பு யானைகள், கோவில் யானைகள், இப்போ வனத்துறையில் இருக்கக்கூடிய யானைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய ஆதிவாசிகள் ட்ரைபிள் தான் வந்து பராமரிப்பாங்க. நீங்கள் வந்து நான் ட்ரைபிள் தான். அப்படி இருக்கும்போது எப்படி அந்த பாண்டிங் வந்து உங்களுக்கும் இந்த யானைக்கும் வந்துச்சு? இதுக்கு முன்னாடி செங்காமலம்னு ஒரு யானை இருந்தது சார் இந்த கோயிலில். அது 2002 இறந்து போச்சு. வயது முதிர்வின் காரணமா 2002 இறந்து போச்சு. சரி. அந்த யானையை என்னுடைய தந்தையார் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த கோயில்ல. அப்போ நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த கோயிலுக்கு வருவேன், போவேன், ஆணையை பார்ப்பேன், ஆணைக்கு சோறு கொடுப்பேன். அப்படி ஏற்பட்ட ஒரு பழக்கம். சரி. அப்ப அந்த யானை இருக்கும்போது ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு. சரி. எனக்கு 3.5 வயசு அப்போ. அந்த 3.5 வயசு அப்ப எங்க அம்மா வந்து உள்ளுக்குள்ள உள்ள கிணறுல தண்ணி தூக்கிறதுக்காக என்ன இடுப்புல தூக்கிட்டு இந்த கோயிலுக்கு வந்தாங்க. சரி. அப்ப தண்ணி தூக்கிட்டு இருக்கும்போது அந்த கிணத்துல அவங்க தவறுதலா விழுந்துட்டாங்க. அந்த தவறுதலா விழுவும் போது அப்ப அந்த நேரம் பார்த்துட்டு அந்த யானையை தண்ணி காட்டுறதுக்காக உள்ள ஓட்டிட்டு வந்துருக்காங்க அந்த கிணத்தடி பக்கம். கொண்டாட்டி விழுந்துட்டாங்கன்னா டக்குன்னு யானையை விட்டு அவரு கொண்டாட்டியை காப்பாற்றுறதுக்காக உள்ள குதிச்சுட்டாங்க. குதிச்ச பிறகு எங்கன்னா அப்பாவையும் காணும் அம்மாவையும் காணும் நானும் போய் குதிக்க போகும்போது அந்த யானை என்னை காப்பாற்று. அது என் வாழ்நாள்ல மறக்க முடியாத நாள். ஓகே. இன்னைக்கு நான் எல்லாம் உங்களோட பேசிட்டு இருக்கேன்னா அந்த யானை போட்ட உயிர் பிச்சை. யானை போட்ட உயிர் பிச்சை. விசுவாசமா இருக்கணுங்கிறதுனால நான் இந்த தொழிலை விரும்பி தேர்ந்தெடுத்தேன். இப்ப வந்து உங்களுடைய வயது என்ன? என்னுடைய வயது 52. பார்க்க தெரியல. 52 வயசு. 52 வயசுலயே வந்து உங்களுக்கு வந்து அந்த செங்கமலம் அந்த பாண்டில் இப்ப இன்னும் இருந்துட்டு. இப்ப வந்து நம்மளுடைய இந்து சமய அறநிலையத்துறை வந்து நிறைய விஷயங்களை நம்ம செங்கமலத்துக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நான் வந்து ஒரு 3 ஆண்டு காலமாக வந்து செங்கமலை ஆய்வு பண்ணியிருக்கேன். அதனுடைய வந்து நடைப்பயணங்கள், அதனுடைய குணாதிசயங்கள், பிஹேவியரு, அது ஃபுட் இன்டேக்கு, அதனுடைய ட்ரிங்கிங் எப்படி இருக்குது, அதனுடைய ஜென்ரல் ஹெல்த் எப்படி இருக்குது, ஆரோக்கியமாக இருக்கா, எல்லாமே நான் பார்த்துருக்கேன். அதுக்கு நீங்கள் பதிவுகள்லாம் வச்சுருக்கீங்க. இந்த பதிவுகளில் வந்து நம்ம எல்லாமே வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறோம். ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு நம்ம வந்து குழு கூடும்போது நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். இப்போ இதை தாண்டி இப்போ இந்த யானை செங்கமலத்துக்கு இன்னும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது உங்களுடைய கருத்து என்ன? இன்னும் மச் பெட்டர் அப்படின்னாக்கா ஒரு காட்டில் இருக்கக்கூடிய வனவிலங்குகளை போல இதை எப்படி நம்ம கொண்டு போக முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன செய்யணும்? இப்போ இந்த மன்னார்குடிக்கு பக்கத்துல ஒரு சுற்று வட்டத்துல ஒரு 50 கிலோமீட்டர்ஸுக்குள்ள ஒரு 3-4 யானை இருக்கு. 50 கிலோமீட்டர் சுற்றுலாவுல ஒரு 3-4 யானை இருக்கு. சரி. இந்த 3-4 யானையும் ஒரு இடத்துல வச்சு ஒரு 48 days வச்சு அதை ஒரு கேம்ப் மாதிரி வைக்கலாம். ஸோ அது ஒரு ஆப்ஷன். அப்படி பண்ணும்போது அவருடைய சமூக உறவுகள், அந்த குடும்ப உறவுகள், யானைக்குன்னு உள்ள குணாதிசயங்கள்லாம் இன்னும் நல்ல மேலான நீங்க வந்து அதுக்கு தேவையான வந்து வசதி வாய்ப்புகள்லாம் பண்ணிட்டீங்க. ஒரு பியூட்டிஃபுல் செங்கமலத்துக்கு யானை வளர்க்கூடம் பண்ணி வச்சிருக்கீங்க. ஃபேன் போட்டு வச்சிருக்கீங்க. பியூட்டிஃபுல் நம்ம குழுக்கள் என்ன சொல்றாங்களோ, வனத்துறை என்ன பரிந்துரை செய்யறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே நீங்க வந்து யானை கட்டல செய்யலே. அது வந்து நீங்க பண்றீங்க. தேங்க்யூ வெரி மச். ஓகே. அந்த ஜென்ரல் பிஹேவியர் எல்லாமே இருக்கு. ஓகே. இப்ப இந்த யானை நம்ம வந்து எதுல வந்து ஒரு சின்ன ஏதாவது ஒரு குறைபாடு யானைக்கு
வளர்ப்பு யானை. நம்ம என்னுடைய பார்வையில செங்கமலத்துல வயது 37 வயசு. எடை 4000 டன். 4000 டன். 37 வயசுல 4000 டன் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் வந்து 200 கிலோ கூடுதலா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதை வந்து நம்ம எப்படி கண்காணிச்சு நம்ம யூஸ் பண்ண முடியுமா? அதுக்கு முன்னாடியே நீங்க அட்வைஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி. முன்னாடி இதோட வெயிட் 4700 கிலோ இருக்கு. 4700 கிலோ இருக்கு. இப்போ 4070 கிலோ இருக்கு. சரி. ஒரு 630 கிலோ குறைச்சிருக்கேன். ஓகே. காட்டும் கிளைமேட் இந்த யானைகள் வந்து குளிர்ந்த காற்று அப்படியே இருக்கணும். இது ரொம்ப எல்லா இடத்துலையும் ஓப்பன் ஓப்பன் இருக்கு. நிறைய ஏரேஷன் இருக்கு. டெவலப்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய மூவ்மெண்ட் எல்லாமே நல்லாவா இருக்கு, புதுசாக இருக்கு. ஸோ நம்ம யானைக்கிட்ட போய் பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து பொதுவாக வந்து உதவி பாகங்களோ இல்லாம யாருமே யானை கிட்ட போகக்கூடாது அப்படின்ற ஒரு உத்தரவு இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா நம்ம சில விஷயம் நம்ம பார்த்துருக்கோம் சமீப. ஓகே. பட் யூஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஒரு கியூட் அண்ட் வெரி வெரி ஃப்ரெண்ட்லி அனிமல் அப்படின்றத ஒரு அப்ரோச்சும் பண்ணலாம். அதுக்கு நீங்க வந்து என்னோட இருக்கணும். இந்த ஆய்வு முழுவதும் எங்களோட இருந்து நீங்க வந்து இதுக்கு என்ன செய்யணும், இன்னும் மேலாண்மை செய்யணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த யானைக்கு ஸ்பெஷல் லைக்கிங் பார்த்தீங்கன்னாக்கா இங்க இருக்கக்கூடிய நமது அமைச்சர் திரு மாணவர் மினிஸ்டர் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் டிஆர் பாலு சார் வந்து இங்க வந்தாங்கன்னா யானையை பார்க்காம போக மாட்டாங்க. கண்டிப்பா. டிஆர்பி ராஜா வந்து வந்தாங்கன்னா பார்க்காம நிச்சயம் போக மாட்டாங்க. அப்படிப்பட்ட இந்த யானையை நம்ம வந்து இங்க ஆய்வு பண்ணிருக்கோம். ஓகே. இதுல வந்து இந்த அளவுக்கு யானை வந்து பராமரிக்கப்படுது அப்படின்னா உங்களுடைய எத்தனை வருஷம்? 37 வருஷம் நீங்க வந்து யானை இருந்திருக்கு. அந்த 37 வருஷமும் ஒரு குடும்பத்துல இதை வந்து ஒரு உறுப்பினராக எடுத்துக்கிட்டு இன்னதுக்கு மிக்க நன்றி. ஓகே. இந்த பயணம் நிச்சயம் தொடரணும். என்னுடைய யானைகளுடைய பயணமும் நிச்சயம் தொடரும். யானைகளுக்கு தேவையான மேலாண்மை திட்டங்களை என்னால் என்ன செய்ய முடியுமோ நிச்சயம் அனைத்தையும் நான் வணக்கறைக்கு செய்வென்ற உறுதியளிக்கிறேன். நன்றி சார். உங்களுடைய இது எங்க எல்லா யானைப்பாங்களும் கண்டிப்பா தேவை. தேங்க்யூ வெரி மச். நிச்சயம் நான் செய்வேன். ஓகே.